இந்த பொண்ணு போர்டுல எழுதிக்கிட்டு இருக்கிற டீச்சர் மேல ஒரு சாக் பீஸை தூக்கி அடிக்கிறா. உடனே அந்த டீச்சர் யார் அதுன்னு திரும்பி பாக்குறாங்க. பார்த்தா யார் அடிச்சதுன்னே அவங்களால கண்டுபிடிக்க முடியல. எல்லா பசங்களும் எழுதுற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால அவங்க திரும்ப போர்டுல எழுத ஆரம்பிச்சிடுறாங்க. திரும்பவும் அதே பொண்ணு சாக் பீஸை தூக்கி அவங்க மண்டையிலேயே அடிக்கிறா. இப்போ உடனே திரும்பி பாக்குறாங்க. பார்த்தா எல்லாருமே எழுதிக்கிட்டு தான் இருக்காங்க. யார் தான் அடிச்சதுன்னு அவங்களுக்கு தெரியவே இல்லை. அதனால அந்த டீச்சர் என்ன பண்றாங்கன்னா போர்டுல எழுதாம எழுதுற மாதிரி ஆக்டிங் பண்ணிக்கிட்டு சடனா திரும்பி பாக்குறாங்க. இப்போ அந்த சாக் பீஸை தூக்கி அடிச்ச பொண்ணு வசமா மாட்டிக்கிறா. அதனால அந்த டீச்சர் அந்த பொண்ணை எந்திரிச்சு வந்து எல்லாரும் முன்னாடியே நிக்க சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் நிறைய சாக் பீஸ் எடுத்துட்டு போய் முதல்ல ஒரு சாக் பீஸ் தூக்கி அந்த பொண்ணு மேல அடிக்கிறாங்க. அப்ப சடனா அந்த பொண்ணு பக்கத்துல ஒரு பேய் வந்து அந்த சாக் பீஸை தட்டி விட்டுருது. அதை பார்த்து அந்த டீச்சர் பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா அந்த பேய் அந்த பொண்ணு கண்ணுக்கு மட்டும் தான் தெரியுது, வேற யார் கண்ணுக்கும் தெரியவே இல்லை. அதுக்கப்புறம் அவங்களுக்கு பயங்கர கோவம் வந்துட்டு அதே மாதிரி ஏகப்பட்ட சாக் பீஸை தூக்கி அந்த பொண்ணு மேல அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனா ஒரு சாக் பீஸ் கூட அந்த பொண்ணு மேல படவே இல்லை. ஏன்னா எல்லா சாக் பீஸையுமே அந்த பேய் தடுத்துக்கிட்டே இருக்கு. அந்த டீச்சருக்கு அங்க என்ன நடக்குதுன்னே புரியல. அதை பார்த்து மத்த பசங்க எல்லாம் பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதே நேரத்துல பிரின்சிபல் வேற அந்த கிளாஸ் ரூம்குள்ள வராரு. வந்து அந்த டீச்சர் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஏன் இப்படி பண்றீங்கன்னு கேட்க எல்லா பசங்களும் அந்த டீச்சரையே மாட்டி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் மறுநாள் அந்த டீச்சர் எல்லா பசங்களையும் பிரின்சிபல் முன்னால நிக்க வச்சுட்டு அவங்களுடைய யூனிஃபார்ம்குள்ள ஏதாவது இருக்கான்னு செக் பண்றாங்க. அப்படியே செக் பண்ணிக்கிட்டு அந்த பொண்ணு கிட்ட வரும்போது மட்டும் அந்த கண்ணுக்கு தெரியாத பேய் அந்த இடத்துக்கு வந்து அந்த டீச்சருடைய ட்ரெஸ்ஸை பிடிச்சி அவங்களுக்கே தெரியாம அப்படியே தூக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி ஒரு பேய் உங்களுக்கு ஃப்ரெண்டா இருந்தா அதை வச்சு நீங்க என்னெல்லாம் பண்ணுவீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.